கன்சிடென்சி இல்லாம சக்சஸ் எதிர்பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்ல பிரியாணி டேஸ்ட் தர மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்கு பஞ்சு? மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெட்டி பையனோட பிளாக் 3வது நாள். என்னடா திடீர்னு நீ வெட்டி பையன் சொல்ல நினைச்சீங்க? ஆமா மக்களே, நேற்று நைட்டு 4 மணிக்கு தான் கனவுல தோணுச்சு நீ வெட்டி பையன் வச்சிடலாமே பிளாக் பேருன்னு சொல்லி வெட்டி பையன் சொல்லி வச்சாச்சு. அது என்ன 3வது நாள் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா மன்னிச்சிடுங்க. லட்சுமியை தட்டிட்டு டேரக்டா இன்னைக்கு ஜிம்முக்கு போயாச்சு. இன்னைக்கு ஜிம்முக்கு போயிட்டு என்ன போடலான்னு பார்த்தோன்னா சரி லெக் போட்டுலாமேன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு ஸ்ட்ரெச் கிட்லாம் பண்ணிட்டு பயங்கரமா உள்ள இறங்கிட்டேன். காலு கிடுகிடுன்னு ஆடி இருந்தாக்கி இது வரைக்கும் சரி பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு டே வந்து பயங்கரமா போச்சு. எப்படி போச்சுன்னு சொல்லி சொல்றேன் இந்த வீடியோ ஃபுல்லா. அப்புறம் க்ளோசிங்ல ஒரு லெக்கை போட்டு தாக்கிட்டு க்ளோசிங்ல ஒரு ஸ்ட்ரெச் தான் போடுற மக்களே, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே கிளம்புற வேலை இருந்துச்சு. ஸோ கிளம்பிடலான்னு சொல்லி கொஞ்சம் மூச்சுலாம் வந்து பீச்சிங்லாம் போட்டு தேய்ச்சிட்டு ஆட்டோண்ணா வந்துட்டேன்னு சொன்னாரு. பார்த்தா ஆளே காணும். அப்புறம் கடைசியா வந்துட்டாரு. அப்புறம் போற வழியில நம்ம ஜிம் நம்பர் ஒருத்தர் பிக்கப் பண்ணிட்டு போலான்னு சொல்லி பார்த்தா அவனும் வந்துட்டாரு. ஆனா மனுஷன் வரும்போதே ஒரு 2 மீன் பீஸை புஷ்ட்டு வந்துட்டாரு. நான் மனுஷன்யா. மெட்ரோ மக்களே, இதான் ஃபர்ஸ்ட் டைம் 5 வருஷமா பெங்களூர்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் மெட்ரோ ட்ரெயினை பார்க்குறேன். இப்பதான் டிராவலே பண்றேன். உள்ள இறங்கி பார்த்தா ஆனா அருமையா இருந்துச்சு மெட்ரோ, வேற லெவலு. இன்னும் இந்த பயணம் எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்டேன். அது ஆகும் போகணும் ஒரு 30 நிமிஷம். இந்த மெட்ரோவே 30 நிமிஷம்னா கீழிஞ்சிடும். அப்படி இப்படி நடிச்சு போச்சு. இந்த மாலுக்கு தான் மக்களே வந்தேன். இந்த பிள்ளைங்களா பார்த்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் சோறு சாப்பிட போயிட்டோம். ஏன்னா பசிச்சிச்சு ரொம்ப. சோறு எத்தனை மணிக்கு சாப்பிட்டோம்? 4:30 மணிக்கு தான் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. ஆனால் ஏதோ பஞ்சாபி கிரில்லுன்னு நானுங்க நம்ம இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்கெல்லாம் வழி அமிச்சிட்டு நான் வந்து ஷாப்பிங்கு போயிட்டேன். ஒன்றும் இல்லை, இந்த ஐஃபோன் கடைக்கு போனேன். பட் நான் கேட்டது கிடைக்கல. அதனால திருப்பி ரிட்டன் வந்துட்டு ட்ரெஸ் கடைக்கு போவோம். அங்கே எதுனா கிடைக்குன்னு பார்த்தா அங்கேயும் இல்லைன்ட்டானுங்க. எல்லா இடத்துலையும் நெய்ன்னு தான் சொல்கிறானுங்க. சரி மாலை சுற்றி பார்க்கலான்னு அங்கே போனால் அங்கே ஒரே கும்பலா இருந்துச்சு. என்னடா கும்பலா இருக்குன்னு பார்த்தா ஏதோ நவராத்திரி ஸ்பெஷல்லாம் எல்லாம் கிளின்னு இருந்தாங்க. உள்ள போய் சரி பார்க்கலான்னு பார்த்தா பவுன்சர் வெளியே நிற்கிறான். என்ட்ரி ஃபீஸுப்பா அப்படின்ட்டானுங்க. சரி தேவையே இல்லை அப்படின்னு பார்த்துட்டு பின்னாடி ஒரு ஆறு ஓடிட்டு இருந்து மக்களே. சரி அதை போய் ஒரு வாட்ச் விட்டுட்டு பீச்சாங்க இப்போ திரும்பினா அங்கே ஒரு பெரிய ஒரு பில்டிங்கு. அது இருக்குமா ஒரு 40 ஃப்ளோர். அப்புறம் அங்கேயும் தாவி ஒன்னூர் மாலுக்கு போனோம் பவுலிங் விளான்னு சொல்லி. நம்ம நண்பர் ஃபர்ஸ்ட் பாலே ஸ்ட்ரைக் கஷ்டா போல, மேட்ரு வேற லெவலு. அதுக்கப்புறம் இந்த அம்மா சோறு சாப்பிட்டுச்சானே தெரில, அது போட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் போட்டேன். ஃபர்ஸ்ட் பாலு நானும் ஸ்ட்ரைக் வச்சேன். இனிமே நான் தான் சொல்லி ஒரு கண்ணுல ஒரு திமுரு ஆங்காரம். கடைசியில நான் தான் ஜெயிச்சேன். அப்படியே வீட்டுக்கு போற வேலை த்ரிஷா காரப்படி ஹைஜாக் பண்ணிட்டேன். வீட்டுக்கு வந்து சேர்த்தேன். இரவு உணவு வந்து இட்லி மட்டும் தான். இன்னைக்கு சிவராத்திரி போல ஏன்னா அக்கா மாமா சென்னையில வந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம் மக்களே, மிக்க நன்றி. ப்ளீஸ் சரக்க whatever.